வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் ஜோதி அவங்க எலுமிச்சை தோட்டத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த எலுமிச்சை பார்த்திங்கன்னா ஒரு சைடு பூரா காஞ்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா முள்ளாக ஆயிடுச்சு. ஒரு இலை கூட இல்லை, ஒரு சைடு மட்டும் பாருங்கள் முழுமையாக காஞ்சு முள்ளாக போயிடுச்சு. இதே பாருங்கள், இன்னொரு சைடு பாருங்கள், போய் காய் நிறைய பிஞ்சு இருக்குது, இலைகள் ஒன்று அப்படியே இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து வந்த வாதில் இலைகள் காஞ்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வறண்டு போய் இருக்குது. இதுக்கு நம்ம நெட்சர்ஃப் பயோஃபிட்டில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த காஞ்சு போன இந்த ஏரியா மட்டும் மண் முழுமையாக ஃபஸ்ட்டு வந்து ரேப்பை 10 ml ஊற்றி விட்டுட்டு மண் நல்லா இது வரைக்கும் போட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ரேப்பை பார்த்திங்கன்னா வாரம் ஒருக்கா 10 ml ஒரு 3 டைம் 4 டைம் கொடுத்து, அதுக்கப்புறம் ஷெட்டு என்பிகே இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கிருந்து வேர் பிடிச்சி உங்களுக்கு வந்து தளைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து நிறைய இடங்கள் எடுத்துருக்குறோம். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மட்டும் தனியாக இப்போ கொடுக்க சொல்லி பிளான் பண்ணி பேசியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டாயம் ரெடி பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்ட்டு கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இது தயார் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி எலுமிச்சையிலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம ரெகுலராக சீசன் அப்போ மட்டும் காய் கொண்டு வராமல் ரெகுலராகவே காய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிராஜுவலாக நம்மளுக்கு ஒரே மாதிரி ரேட் கிடச்சிட்ருக்கும். இதை கட்டாயம் பண்ண முடியும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிற மாதிரி அந்தந்த ஸ்டெப்பில் பண்ணணும். பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பாகி இருந்தால் தான் நம்ம ப்ராடக்ட் ஏறக்குறைய போகிறோம் 4-5 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுல பார்த்திங்கன்னா கட்டாயம் மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றத்தை இதுலேயும் கொண்டு வர முடியும். இதை வந்து இந்த ஏரியாவில் மிகப்பெரிய அளவில் எலுமிச்சையில் ஒரு சவாலை எடுத்து இந்த காஞ்சி போகிறத நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போது இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒட்டசத்தம் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம சதீஷ்குமார் இருக்கிறாங்க. சதீஷ், இப்போ இந்த மரத்தை வந்து ரெடி பண்ணணுன்னா என்னென்ன மாதிரி பண்ணுன்னா இந்த மரம் வந்து ரெடி ஆகும்? இந்த மண் போட்டு ரேப்பப் கொடுத்து ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? என்ன மாதிரி பண்ணுன்னா இந்த மரத்தை ரெடி பண்ண முடியுங்கிறத சொல்லுங்களேன். இப்போ இந்த செடி இப்போ காஞ்சு ரொம்ப இலையும் இல்லாமல் தளப்பு இல்லாமல் இருக்குதுன்னா, இதை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கீழே மண் அணைக்கணும். கீழே வந்து வேர் ஃபுல்லாக காஞ்சிருக்குதுன்னா சரி, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் ஃபுல்லாக ஏற்றணுங்கண்ணா. மண் ஏற்றிட்டு நல்லா ஈர விட்டுட்டு வாரம் ஒரு நாள் 40 ml செடிக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லுவேங்கன்னா, இந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 40 ml கொடுக்கணும்னா, இதிலே கொஞ்சம் அளவான செடியாக இருந்தால் 20 ml, அதை விட கொஞ்சம் அளவான ஒரு நீர் செடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ml 25 ml கொடுக்குற மாதிரி வருங்கண்ணா. கொடுத்துக்கிட்டிங்கன்னா வாரம் ஒரு நாள் கீழே வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து ரேப்பப் இல்லை, ரேப்பப் கொடுத்தாங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தலைப்பு வர ஆரம்பிக்கணும். அடுத்து தலைப்பு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக இது பண்ணுறதுக்கு ஸ்டிம்ரிஜ் நம்ம மெயினாக ஸ்ப்ரே பண்ணணும். மேலே தலைப்பு எடுக்கிறதுக்கு ஸ்டிம்ரிஜ் எவ்வளோ நாளுக்கு ஒருக்க ஸ்ப்ரே பண்ணுங்க? அது வாரத்துக்கு ஒன்று பண்ணிக்கணுங்க. நம்ம ஈல்டு வர இது க்ரோத் வந்து தலைப்பு வர்ற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கலாம். கம்பல்சரி ஒரு 3 ஸ்ப்ரே பண்ணால் போதுங்கன்னா தலைப்பு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா கூட ஸ்டிம்ரிஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதிகம் வந்து ரேப்பப்பும் கீழே கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கண்ணா. மெயினாக ரேப்பப் கொடுக்கணும். அதாவது தளவு வர வரைக்கும் ரேப்பப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாங்களா? கொடுத்துக்கலாம், கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள தான் பயோஃபிட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 வருஷம் நம்மளுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து இது வரைக்கும் அவங்க ப்ராடக்ட் எல்லாமே கீழே தான் உள்ளதாக இருக்குன்னா அது ஒவ்வொரு வீடியோவில் காமிக்கிறேங்கண்ணா. இப்போது இதுக்கு வந்து இது வரைக்கும் அவங்க பக்குவம் பண்ணலை, ரெடி பண்ண சொல்லி பண்ணல. அது டெமோக்காக வச்சுருக்கிறோம்னா அதை ரெடி பண்ணலாம், நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் டெமோக்காக இது மட்டும் ஒதுக்கிட்டு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4-5 மாதமாக கீழே மட்டும் கொடுத்துட்ருக்குறோம். அதாவது இந்த ரேப்பை கொடுக்குறோம், பட் இந்த மண் அணைச்சி கொண்டு வர ப்ராசஸ் இன்னும் ஆரம்பிக்கும். ப்ராசஸிங் வந்து ஆள் கிடைக்காதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா. பட் கீழே ரேப்பை கொடுக்கறனால காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. இப்போ இந்த மரம் வந்து விழுது இருந்து இலை இல்லாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்குது. அந்த பிஞ்சு வந்து பெருசாகிற அளவுக்கு அது வந்து ஸ்டார்ச் தயாரிக்க முடியல, இலை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பிஞ்சு ஊறாமல் இருக்குது. அதாவது இந்த 4-5 மாதமாக இதுக்கு தனியாக கவனம் எடுத்து இந்த ப்ராடக்ட் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சு மட்டும்தான் வருது, இந்த விழுதில் இலைகள் வரல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல மாதிரி மண் அணைச்சி பண்ணுன்னா வேறு வரும். இப்போ இந்த மாதிரி கொடுத்து ரிசல்ட் மற்ற இடையில எடுத்துருக்குறாங்களா? எடுத்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரிசல்ட் எடுத்தது. இப்போ இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க.
இப்போது அவங்க வந்து எந்த மற்ற உரங்கள் எதுவுமே உபயோகப்படுத்துறதில்ல, நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இல்லைங்களா? வரைக்கும் வேறு எது 3 வருஷம் ஆச்சுன்னா வேறு எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கடல புண்ணாக்கு ப்ளஸ் வந்து ஆட்டு எருவு மட்டும் வெளியே வாங்குறாங்க. இப்போது இது என்ன ப்ராடக்ட்டுங்க இது? இது வந்து பார்த்தீங்கன்னா லாரி சைடுங்கண்ணா. இது எதுக்காக யூஸ் இது பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலை இது அசுவனி விழுந்தா பண்ணலாம்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலை சுருட்டை விழுகுது பார்த்தீங்களா, சுருட்டை விழுகிறதுக்கு நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டாக் பண்ணோம்னா ஓகே இன்டாக்ட் டப்பாங்க அடுத்த அந்த பக்கம் இருக்குது கார்மிக்கிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணுறப்ப ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பயோநைட்டின்னு சொல்கிறது வந்து கம்பல்சரி எல்லா ஸ்ப்ரேக்கும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கணும்னா இது வந்து நுண்ணூட்டமாக வேலை செய்யணும்னா. இப்போ இது வந்து ஸ்ப்ரேக்கு, பேனுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கு சொல்கிறீங்க. ஆமாங்க. இப்போ இங்கே இருக்கிற ப்ராடக்டெல்லாம் எது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டுங்கண்ணா. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வளப்படுத்துறதுங்கண்ணா. மண்ணை வளப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரேப்பை கொடுத்துட்டு கூட வந்து இது நம்ம அடுத்த ஒரு 10 நாள் கேப்பில் வந்து செட்டு கொடுத்தாங்கண்ணா. கொடுத்தோம்னா மண்ணை லூஸ் பண்ணி கொடுத்து மண் வளத்தை உருவாக்கி மண்புழு உருவாக்கி தேவையான சத்துக்களை நமக்கு வேர்லேருந்து மேலே எடுத்து கொடுக்குறதுக்கான வேலை ஃபுல்லாக இது செய்யணும். அடுத்ததுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் சொன்ன ரேப்பப்புன்னு சொன்னது. ஓகே ஓகே இதுதான் ரேப்பப்பு. இதுதானே மெயினாக நம்ம காட்டில் யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ அந்த காஞ்சி போன செடிக்கு இதை யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? நம்ம இப்போ பார்த்த செடி அந்த பக்கம் பார்த்தா இந்த சைடு பார்த்துருக்கோம். அதே இது வந்து இந்த பக்கம் இந்த ஓகே ஓகே அதே செடி. இப்போ இதுக்கு வந்து ரேப் அப் தான் நீங்கள் வந்து அதாவது 25 ml-லேருந்து 50 ml வரைக்கும் தேவைப்படும் ஒவ்வொரு டைமுமே. எப்படி வாதிலேருந்தே நிலச்சி விட்ற மாதிரி இருக்கணுமா? ஃபுல்லாக நினச்சி கீழே விழுங்க. ஓகே ஓகே. அப்படி இல்லை மேலேருந்து ஒழிச்சு விடமுடினாலும் கீழே வந்து இந்த வாது எங்கே பிரியுதோ அது வந்து கீழே ஃபுல்லாக வேறு வரைக்கும் இறங்குற மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். ஓகே. அடுத்ததுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்பிகேன்னு சொல்லுங்கண்ணா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாஸ், யூரியா, பாஸ்பேட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஆமாங்க. அதோட காம்பினேஷனில் வந்து நம்மளது வந்து லிக்விடில் கொடுத்துருக்கோம்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலப்புண்ணாக்கு ஊற வைக்கணும்னா கடலப்புண்ணாக்கு ஊற வைக்கிற பார்த்தீங்கன்னா இதை செட்டுன்னு சொல்லி இதை ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா இப்போ ஒரு 7 நாள் கேப்பை விட்டுட்டு ரெண்டுமே கடலப்புண்ணாக்கு செட்டு ஊற வச்சுட்டு என்பிகே 7 நாள் திரும்பிச்சு நம்ம வேரில் செடி கொண்டு வந்து அப்ளை பண்ணுற அன்னைக்கு